விளம்பர வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கேங்ல எப்பயுமே வந்து ஒரு பில்டப் போட்டுக்கிட்டே சுத்திட்டு இருப்பாங்க. எது சொன்னாலும் எனக்கு அது தெரியும், இதை தெரியும், 10 பேர் அடிச்சிருவேன், எங்க ஊர்ல அப்படின்னா இப்படி பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும். அந்த மாதிரினா உங்க கேங்ல யாரு? கூட இருக்கவர் யோகானந்த், அவர் தான் ப்ரோ. அப்படி தெரியாத ஆளே கிடையாது, எல்லா ஆள் ஏரியால அவர் தான். அது தெரியும், இது தெரியும், அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாமே சொல்லுவாரு. பில்டப் போடுவாரு. ஆமா, யோகானந்த் தான். பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் பசித்துவ கலையையும் பயின்றவன் இவன் தான் தர்ஷன். அவரா? அவங்க ஊர்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம அண்ணன் எம்பி தான். இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் போய் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா இது எங்க வண்டி? அங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம். இதெல்லாம் இந்த மாதிரி பில்டப் இவர் தான். இல்ல அந்த சங்கர்னு ஒருத்தர் ரூபாய் அப்படி பில்டப் போட்டுவாரு. ஆல்சோ ரொம்ப பில்டப், பெரிய பில்டப்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுதான் அவரே தான் ப்ரோ, சங்கர்னு. எங்கள்கிட்ட விட்டு போறாரு, எங்க ஆபீஸ்ல எல்லாம் பண்ணிட்டு விட்டு போட்டுட்டே இருப்பாரு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. கிரவுண்ட்ல ஒருத்தன் ஹரின்னு இருப்பான் ப்ரோ. எல்லாத்தையும் தெரியும், அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், நல்லா பில்டப் பண்ணுவான் ப்ரோ. ஆனா ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அவன் பொண்ணுங்கிட்ட நான் மட்டும் போய் வலிஞ்சு பேசுவான் ப்ரோ. எல்லாம் எல்லாத்தையுமே தெரியும், அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்டா, வர நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு. ஆனா போய் பேசுனா இல்லடா அப்படிமே பேச தனியா தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி டா விட்டுருவான் ப்ரோ அவன். ஓகே ப்ரோ. நாங்க இருக்க மாட்டோம். அங்க வந்து சொல்லுவாரு, இப்பதான் பாத்துட்டு வந்த போலீஸ மாமா எம்பின்னு சொன்ன விட்டாங்க. நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? டைரக்டாவே அடிக்கிறீங்களே. ஊர் பேர் வந்து தர்மபுரியில பாலக்கோடி. ஊர்ல இல்லாததே இல்ல. என்ன கேட்டாலும் எங்க ஊர்லயே இருக்கடா, எதுக்கடா இங்க வந்து யூஸ் பண்ணி, இங்க வந்து நான் என்ன எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கும் ஒரு ஊர்ல. நான் வந்து நம்ம ஆளுதான் சொல்லுவேன். அப்படியே பேக்கெட் வச்சிருப்பாங்க போல. இவங்க ஊரே பாத்தீங்கன்னா பெட்ரூம் மாதிரி தான், 4க்கு 2 தான் இருக்கும். இங்க இருந்து 200 மீட்டர் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும், அங்க இருந்து 100 மீட்டர் போனீங்கன்னா ஜங்ஷன் வந்துடும். ஆனா அந்த ஊருக்குள்ள வந்து ஸ்டார் பக்ஸ்ல இருந்து கெஃபேல இருந்து எல்லாமே இருக்கும். அப்படியே பேக்கெட் வச்சிருப்பாங்க போல. விட்டா ஏர்போர்ட்ல இறக்கிறவானுங்க. ஏய் எங்க ஊர்ல இது இருக்கு அது இருக்குன்னு நானும் சரி நம்பிடுவேன். சரி ஓகே. அன்னைக்கு ஒரு ஊருக்கு போனேன். ஏய் வாடா ஜங்ஷன்ல வந்து ஒன்று விட்றானா, ஏய் எங்க நடந்து போவோம் 100 மீட்டர்ல ஜங்ஷன் அப்படின்றான். என்னடா இந்த ஊர்ல அப்புறம் எப்பறம் எல்லாமே இருக்குன்னா எல்லாம் இருக்கும் அப்படின்னுவான். ஏன் ப்ரோ அப்படி? ப்ரோ தேவையான எல்லாமே இருக்குன்னுவேன். நிஜமாவே இருக்கா? இல்ல அவன் கேக்குறது இப்போ தியேட்டர் இருக்கான்னு கேட்பான். இருக்கு. இந்த மாதிரி பில்டப் போடுறா என்ன தப்பு இருக்கு? இல்ல புரியல. ஜங்ஷன் இருக்கான்னு கேட்பான். இருக்கு. இருக்குனா இருக்கு, இல்லனா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, KFC இருக்குது. இருக்குதுன்னு சொல்றேன். இவங்க இல்லாததை இல்லன்னு சொல்லிடுவேன். அது அவங்க ப்ரோ. அதாவது எப்படின்னா இப்ப இந்த எல்லாத்துக்குமே ஒரு பில்டப் போடியும் ஒரு பொய்யோ எப்ப பார்த்தாலும் பொய்யினே பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றேன். அதுதான் ப்ரோ. அது ஒரு மாதிரி அவன் பில்டப்புங்கிறது அவன் பண்ணிக்க மாட்டான், அவன் ஊரவே பண்ணுவான். தன்னை பில்டப் பண்ணிக்கிறது வேற, அவன் ஊரவே பில்டப் பண்ணிக்கிறது வேற இல்ல, அதை சொல்றேன் நானு. ஆனா பில்டப்னா எனக்கு இவன் தான். இவன் நானும் கொஞ்சம் கத்து. அவர் வந்து கொஞ்சம் கேஸ்கார். அவரு ஃபேமிலி அந்த ரீசா அவங்க அப்பால இருந்து தாத்தால இருந்து பரம்பரையா ஒரு ரவுடி பரம்பரை அவங்க. ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயில். எதுனாலும் பாத்துக்கலாம் ஊருக்கு ஆடாடுவோம். மேல தினேஷ்னு ஒருத்தர் இருக்கான். ஓகே. பயங்கரமா பில்டப். எங்க ஏரியால எனக்கு பெரிய கேங் படையே இருக்குது, உனக்கு ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனைனா சொல்லு நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவான். எல்லா கேங்லயுமே அந்த மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகே ப்ரோ. வேற யாராவது? வேறனா ஏரியால இருக்காங்க பசங்க. எனக்கு காலேஜ்ல நான் அதை பண்ணிருக்கேன், நான் அத்தனை லவ் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணுவேன், காலேஜ்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன், காலேஜே என் பின்னாடி தான் வரும். ஆனா ஒண்ணுமே இருக்காது. காலேஜ்ல போய் அவன் பேரை கேட்டாலே யாருக்கு தெரியாது. ஓகே. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். எங்க டிராகனே அவர் தான். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், எல்லா நாளும் பாத்துக்கலான்றாரு. அவரே தான் ப்ரோ, சங்கர்னு. எங்கள்கிட்ட விட்டு போறாரு, எங்க ஆபீஸ்ல எல்லாம் பண்ணிட்டு எனக்கு மாலைய கண்ட்ரோல் தான், எல்லாமே அப்படி விட்டு போட்டுட்டே இருப்பாரு. எல்லாம் என்ன சொல்றதே தெரியாம போட்டு வளர்கிட்டே இருப்பாரு. இந்த மாலைல தான் இருப்பாரு, கீழே தான் இருப்பாரு. வாங்க கூப்பிட்டு போற. யோகானந்தன் சங்கர் இவங்க 2 பேரும் வந்து பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் போட்டே இருப்பாங்களாம். ப்ரோ அவங்க போட்டோ யாராவது காட்ட முடியுமா? வேணா ஃபேமஸ் ஆயிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து உங்க கேங்ல யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள டேக் பண்ணி விடுங்க.